வணக்கம். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வகையில் இன்றைக்கி நாம் சாஃப்ட் ஃப்ளேவரி அண்ட் ஜூஸி பாதுஷா தான் செய்ய போகிறோம். முதல் முறை ட்ரை பண்ணுறவங்க கூட பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் தான் தேவைன்னு கிடையாது. நான் ஒரு பெரிய கப்பு, அதில் பாதி அளவுக்கு அரை அளவுக்கு நான் இன்னொரு கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். எந்த மாவு எடுத்தாலும் தலை தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப் அளவுக்கு இது 400 கிராம் மைதா மாவு. இப்போ நான் அரை கப் எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பில் குறைவாக நெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு முழுசாக நமக்கு தேவைப்படாது. அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த மாவும் நெய்யும் நல்லா கலக்கிற அளவில் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. பாருங்கள், மாவும் நெய்யும் நல்லா கலந்து அந்த கலர் கொஞ்சம் லைட் எல்லோயிஷாக மாறி நல்லா உதிரியாக இருக்கணும். கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா உதிர்த்திடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எல்லாத்துலேயுமே நெய் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நாம் பச்சை தண்ணி தான் சேர்த்து பிசைய போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேருங்க. ஏன்னா இதுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. ரொம்ப குறைவான தண்ணீர் தான் தேவைப்படும். அதனால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைங்க. இதை அழுத்தி பூரி மாவு அளவுக்கோ சப்பாத்தி மாவு அளவுக்கோ பிசைஞ்சிடக்கூடாது. எல்லா மாவும் ஒன்று திரட்டி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் நாம் இப்போ செய்கிறது. இதை பாருங்கள், லைட்டாக தண்ணீர் தெளித்து எல்லா மாவையும் அப்படி உதிர்த்து ஒன்று சேர்க்குறேன் நான். ஸோ இதுதான். இதை போட்டு நம்ம ரொம்ப அழுத்தி எல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது. அந்த லேயர்ஸ் வராது. அப்புறமா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. இது எப்படி இருக்கணும் மாவுன்னா, இப்போ நீங்கள் அதை விரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேயர்ஸ் தெரியணும். பாருங்கள், அந்த விரிச்சிங்கன்னா அந்த லேயராக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் மாவு. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டாலே நமக்கு பாதுஷா கரெக்டாக லேயரியாக நல்லா வரும். அந்த சிரப்பெல்லாம் அதுக்குள்ளே ஈஸியாக இறங்கும். நிறைய பேர் சொல்கிறதே அந்த சிரப் உள்ளே இறங்க மாட்டேன்து அப்படின்றது தான். மாவு பிசைகிறதுல தான் அந்த டிப்ஸ் இருக்குது. இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. மாவு ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவை எடுத்து பிசையெல்லாம் கூடாது. நம்ம அப்படியே அதிலேருந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க உருண்டையை. இது கரெக்டான சைஸாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். இதையும் ரொம்ப போட்டு நீங்கள் உருண்டெல்லாம் தேவையில்லை. அப்படியே லைட்டாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதில் நல்லா லேயராக அந்த சர்க்கிள் மாதிரி கோடுகள் வரும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் இன்னொன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். சும்மா அப்படியே ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு எடுத்து அப்படியே நீங்கள் உள்ளங்கையில் ஒரு உருட்டி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சு போச்சு. நடுவில் நல்ல ஒரு அழுத்தம், நல்லா ஓட்டை ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு. நாம் எடுத்த இந்த 400 கிராம் மாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு 18 நம்பர் வந்துச்சு. அந்த இன்ச்சு பாருங்கள், ஒரு அரை இன்ச்சு திக்கு தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது டபுளாக உப்பி வரும். ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுருங்க. நம்ம மைதா அளந்த கப்பாலேயே 1.5 கப்பு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இதற்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு பதம் வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட் அதில் போட்டுக்கலாம். லைட் அந்த கலர் நல்லா வரும். ஸோ பாருங்கள், அந்த கிளாஸியாக அந்த பொங்கி வரும்போது பாகுப்பதம் வருதுன்னு அர்த்தம். அந்த வெள்ளை நிறம் மாறி கண்ணாடி பதம் வரும்போது வரும். இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம், அந்த உடையணும் ஒரு கம்பி பதம். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருங்க. இல்லைன்னா அந்த பாகு ரொம்ப முறிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வானொலியில் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த பாதுஷாக்களெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. எப்படி இந்த குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுப்போம், மிதமான தீயில் பொறுமையாக பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் மிதமான தீயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ மீடியம் ஹாட்டு தான் இருக்கணும் எண்ணெய். பாருங்கள், நம்ம போடும் போது லைட்டாக தான் பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு 10 செகண்ட் போல் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நாம் திருப்பி போடலாம். ஸோ உடையெல்லாம் செய்யாது. நம்ம அப்படியே மிதமான சூட்லேயே பொரிச்சு எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் செய்கிறோம், இன்னும் பெருசாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக வச்சு குறைச்சி வச்சு அந்த மாதிரி செய்யலாம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸ்க்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கண்டினியூஸாகவே செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இப்போ செய்கிற இந்த சைஸ் வந்து மீடியமான சைஸு. இது மாதிரி செய்தாலே போதும் நமக்கு. இதை விட பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை விட வேணும்னா நீங்கள் மினி பாதுஷா மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னா செய்யலாம். இப்போ பாருங்கள், அந்த மிதமான சூட்லேயே பொரித்து அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் வரும்போது நாம் எடுத்துடணும். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு விடாதீங்க. உள்ளே அப்போ தான் நல்லா வேகும், மிதமான சூட்லேயே வேக வச்சிங்கன்னா. ஸோ இப்போ அடுத்த பேட்சையும் நான் போட்டுடுறேன். ஒரு 3 தடவை நான் போட்டு பொரித்து எடுத்தேன். இந்த பாதுஷாக்களை எல்லாம் பொரித்து எடுத்த உடனே நேரடியாக நாம் சுகர் சிரப்பில் வந்து போட்டுடலாம். அந்த சூட்டோடையே சேர்க்கணும் சிரப்பில். அப்போ தான் அந்த சிரப்போட ஜூஸி நேச்சர் வந்து அந்த பாதுஷாவில் உள்ளே ஃபுல்லாக இறங்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது. பாருங்கள், அந்த லேயர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுது. இந்த சிரப்பில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் ஊற விடுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் அதில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் சொன்னேன் 18 பாதுஷா நமக்கு வந்துச்சுன்ட்டு. இது எல்லாமே ஒரு பாதுஷாவுடைய வெயிட் வந்து 60 கிராம் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், நாம் 18 பாதுஷா செஞ்சுருக்குறோம். அதாவது 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கூடுதலாக தான் இருந்துச்சு. அப்போ நாம் எடுத்த இந்த 400 கிராம் மாவுக்கு 1 கிலோ பாதுஷா நமக்கு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயரியாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்து அந்த சாஃப்ட் அந்த ஜூஸினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என் பையன் வந்து அந்த ரெய்சின்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணான். இது மாதிரி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே பிடிக்கும். நாம் செய்கிற தீபாவளி ஸ்வீட்ஸில் இதையுமே ஒன்று நாம் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.